இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காமம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மனிதனுடைய எதிரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் பார்த்தது கோபம், பேராசை, பொறாமை, மோகம், இது இப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டே போனோம். அதில் இப்போ கடைசியாக பார்க்க போகிறது காமம். இப்போ காமத்தில் என்னெல்லாம் பார்க்கலாம், காமம்னா என்ன, காம உணர்வோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, அதோட நன்மை என்ன, அது தீமை என்ன, அதை எப்படி சமநிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் ஒரு சின்ன கதை, அதையும் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். காமம் என்பது ஒருவரின் உடல், மனம் மற்றும் உணர்வுகளை ஈர்க்கும் ஒரு ஆழமான உணர்ச்சி. அதுதான் காமம். இது மனிதனுடைய இயற்கையான அடிப்படை உணர்வுகளில் தான் ஒன்று காமம். அது கட்டுப்பாடற்ற நிலையில் மாறும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயற்கை மற்றும் உயிரின வளர்ச்சி, இனப்பெருக்கத்திற்கும் உறவு தொடர்புகளுக்கும் முக்கியமான ஒரு உணர்வு, உணர்ச்சிகளுடன் இணைந்தது. இது காதல், ஆர்வம், ஈர்ப்பு போன்றவற்றுடன் தொடர்புடையது. உணர்வியல் மற்றும் உடல் தொடர்பு, மனதிலும் உடலிலும் ஒருவித பரவச உணர்வை ஏற்படுத்தும். காமத்தின் நன்மைகள்: உறவுகளை வலுப்படுத்த உதவும், மனித உறவுகளில் நேசம் மற்றும் தொடர்பை அதிகரிக்க உதவும், உறவுகளில் ஆர்வத்தை கொண்டு வரும். அடுத்து, இதை மீறினால் ஏற்படுகின்ற தீமைகள்: உறவுகளில் நம்பிக்கை இல்லாமல் போகும், உணர்ச்சி சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும், நேர்மறையான உறவுகளை அசதி செய்யக்கூடிய மனநிலைக்கு அழைத்து செல்லும், வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களை கவனிக்காமல் தவறான வழியில் செல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இதை நம்ம சமநிலையில் வைத்திருக்க வேண்டிய வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னடக்கத்தை வளர்த்து கொள்ளுதல், தாம உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும், உண்மையான காதல் மற்றும் ஈடுபாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு உறவு வெறும் காம உணர்வை அடிப்படையாக கொள்ளாமல் உண்மையான பரஸ்பர அன்பு, மரியாதை, நம்பிக்கை போன்றவற்றை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். தியானம் மற்றும் மனதை கட்டுப்படுத்துதல், யோகா, தியானம் போன்றவை மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். தெளிவான மனப்போக்குடன் உறவுகளை அணுகுதல், உணர்ச்சிகளை நிதானமாக பரிசீலித்து அவற்றை நேர்மறையாக வளர்த்து கொள்ளுதல். காமம் என்பது ஒரு இயற்கையான உணர்வு என்பதால் அதை நிராகரிக்க வேண்டியதில்லை. ஆனாலும் அது மனதையும் வாழ்க்கையையும் பாதிக்காமல் மதிப்பும் மரியாதையும் உள்ள உறவுகளாக மாற்ற வேண்டும். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராவணன் இலங்கையில் சக்தி வாய்ந்த அரசனாக இருந்தான். அவன் புத்திசாலி, வீரசாலி, சமர்த்தாவான். ஆனால் அவருடைய அளவுக்கு மீறிய காம ஆசை அவனுடைய வீழ்ச்சிக்கே அது காரணமாகிவிட்டது. சீதை பற்றி தவறான ஆசை வைத்திருந்தான் ராவணன் பல மங்கைகளை கொண்டவன். ஆனால் அவனுக்கு ராமனின் மனைவி சீதை மீது மட்டுமே காம ஆசை எழுந்தது. அவள் அழகை கண்டு அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் சகோதரியின் பழிவாங்குதல் ஆசையை தனக்கான காரணமாக மாற்றிக்கொண்டான். சீதையை ஏற்க மாட்டாள் என்பது தெரிந்தபோதும் அவளை கவர்ந்து செல்வதற்கு அவன் முடிவெடுத்தான். தர்மத்தை மறந்து தவறான வழியில் சென்றான். ராமனும் சீதையும் லட்சுமணனும் வனவாசகத்தில் இருந்தபோது மாயை வடிவில் மரச்சேடனாக வந்து சீதையை அபகரித்தான். சீதை தன் மனைவியாக மாற மறுக்கும்போது அவளை பல வழிகளில் மிரட்டினான். ஆனால் அவள் எப்பொழுதும் நேர்மையான வழியில் நின்றாள். ராவணனுக்கு ஏராளமான ஆட்கள் அறிவுரை கூறினார்கள். சீதை உன்னுடையதல்ல, அவரை திருப்பி அனுப்பிவிடு. ஆனால் அவள் காம ஆசையில் மயங்கி யாரையும் கேட்கவில்லை. இதனால் ராவணனுக்கு ஏற்பட்ட அழிவுகள். சீதை மீது தனக்கு உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் அவளை தன் கட்டுக்குள் கொண்டு வர முயன்றான். இது ராமனுக்குள் கோபத்தை எழுப்ப ராமனின் இராமாயண போருக்கு வழிவகுத்தது.
இறுதியில் இராவணன் போரில் வீழ்ந்தான். இலங்கையின் மிகப்பெரிய அரசன் பதவியை இழந்தான். இதனால் அவனுக்கு ஏற்பட்ட தீமைகள் என்ன, அது மூலமாக என்னென்ன கற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காமத்தால் மனிதன் அறிவிழந்து செயல்படுவான். இராவணன் புத்திசாலி, வீரசாலி. ஆனால் தனது ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் தவறான முடிவுகளை எடுத்து அழிந்து போனான். தவறான ஆசையை அடைய முயன்றால் அது மனிதனின் அழிவைத் தரும். சீதை அவனுக்குரியது அல்ல, ஆனால் அவளை அபகரிக்க முயன்றான். இது அவனுடைய அழிவுக்கு காரணமாகவே அமைகின்றது. தர்மத்திற்கு விரோதமான காமம் நம்மை தீமைக்கு இட்டு செல்லும். காம ஆசை அன்பாகவும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும். ஆனால் அது தவறான வழியில் சென்றால் அது நம்மை அழிவிற்கு இட்டு செல்லும். நாம் காம ஆசைகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே மனிதன் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி.